அந்த மாதிரி குழந்தைங்களோட மூளை கொஞ்சம் கொஞ்சமா அந்த அதுக்குள்ள கையை மாட்டி சில பேர் மண்டையில விழுந்து செத்துருக்காங்களாங்க அந்த டிவி. நான் உங்களுக்கு கிரிக்கெட் 143. ஸோ இந்த வீடியோவில் 5 எலக்ட்ரானிக் டிவைசஸ், இந்த 5 எலக்ட்ரானிக் டிவைசஸை குழந்தைங்க கிட்ட கொடுக்கவே கூடாது. நீங்களுமே சிலது யூஸ் பண்ணக்கூடாது. சிலது ஃபன்னியாகவும் இருக்கும், சிலது இதெல்லாம் ஹார்ம்ஃபுல்லாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாரி, பேண்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், பார்க்குறவங்க பாவம் தான், ஒத்துக்கிறேன். ஸோ முடி நிறையா வந்துடுச்சு, வீடியோ எடுக்கும்போது கண்ணுக்கிட்ட வந்து டார்ச்சர் படுது. ஸோ அதனால தான் குவாரண்டைன்றனால முடி வெட்டுற கடை எதுவும் திறந்து இல்லை. ஸோ வந்து 5ல இருந்து நான் 1 வரைக்கும் சொல்லிட்டு வரேன், டாப் 5ன்ற மாதிரி. ஸோ நம்பர் 5 கேஜெட்ஸில் வந்து பேபி மானிட்டர்ஸுங்க. பேபி மானிட்டர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபாரின்லாம் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போவாங்க. அப்போ குழந்தைய சுற்றி வைஃபை கனெக்ஷனோட வந்து கேமராலாம் வச்சுருப்பாங்க அவங்க ஃபோனில் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த வைஃபை வந்து இப்போ நம்ம 2.0 படம்லாம் பார்த்துருப்போம்லங்க, சிட்டுக்குருவி மூளை பாதிக்கப்பட்டு செத்துரும் டவர்னால, அந்த சிக்னல்னாலன்ட்டு. அந்த மாதிரி குழந்தைங்களோட மூளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வைஃபை கனெக்ஷன், அந்த பேபி மானிட்டர்ஸ் வந்து டேமேஜ் பண்ணுதான். ஸோ அதனாலே நிறைய குழந்தைங்க செத்துருக்கான். ஸோ அதனால் வந்து பேபி மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபாரின் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம ஊரில் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்பர் 4 பட்டன் பேட்டரிஸ். ஸோ வாட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அழகழகாக பட்டன்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் குழந்தைங்கிட்ட தள்ளி வைக்கணுமாங்க. ஸோ இது வந்து ஹார்ம்ஃபுல்லாம் எப்படின்னா வந்து பாய்சன், அதில் ரொம்ப பாய்சன் இருக்கும் அந்த கெமிக்கலில். ஸோ வந்து குழந்தைங்கலாம் வாய்க்குள்ளே போட்டு முழுங்கி நிறைய குழந்தைங்க வருஷம் சாகுதுங்களாம். ஸோ அந்த பட்டன் பேட்டரிஸை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைங்கிட்டேருந்தே தள்ளியே வைங்க. நம்பர் 3 ஹோம் இஸ் நாட் ஆஃபீஸ் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டுங்க. இன்னனா வந்து இந்த ஸ்ட்ரெட்டர்லாம் இருக்கும்ல, ஷ்ரெட்டர். ஸோ வந்து பேப்பரெல்லாம் ஒரு மிஷின்குள்ளே போட்டிங்கன்னா ஆஃபீஸில் அது கிழிச்சு வச்சிடும். வேஸ்ட்டாக அதெல்லாம் கசக்கி போட சோம்லாம் வச்சுன்னா அந்த பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல ஷ்ரெட்டர், பேப்பர் அதுக்குள்ளே அப்படியே விடுவாங்க, அதை அப்படியே ட்ரிம் பண்ணி அந்த பேப்பரை கசக்கி போட்டுரும், கிழிச்சு கூட்டி பிட்டா. அந்த ஷ்ரெட்டரை வந்து வீட்டில் வச்சுக்க கூடாதாங்க. சில பேர் வீட்டே ஆஃபீஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஷ்ரெட்டர்ஸ் வீட்டுக்கு வச்சுக்கவே கூடாதான். ஏன்னா வந்து நிறைய குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க 5-6 வயசு குழந்தைங்க கூட அதுக்குள்ளே கையை மாட்டி சிக்கி செதஞ்சு சின்ன படமாயிருக்காங்க. ஸோ வந்து குழந்தைங்களோட கையெல்லாம் வந்து ஃபிங்கர்ஸ்லாம் வீணாக போயிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தானேங்க. ஸோ வந்து நிறைய குழந்தைங்க அதுக்குள்ளே தலையை விட்டு கூட செத்துருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சில பேர் மறந்து போய் பேப்பரை உள்ள விடும் போது கையை உள்ள விட்டு கூட பெரியவங்களாம் கூட ஆயிருக்கான். ஸோ அதனால ஷ்ரெட்டர்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. நம்பர் 2 ஹேங்கிங் டிவிஸுங்க. ஸோ டிவிலாம் இருக்கும்ல, ஸோ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் பெரிய இடத்துலலாம் வந்து பெரிய டிவியை வந்து மேலே தொங்க விட்டுருப்பாங்க, அதை யூஸ் பண்ணக்கூடாதான். டிவியை யூஸ் பண்ணக்கூடாதாடா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து ஃபன்னியாக இருக்கும், எனக்கே சிரிப்பு சொல்லும் போது. சில பேர் மண்டையில் விழுந்து செத்துருக்காங்களாங்க அந்த டிவி வந்து. அவங்க அந்த பக்கம் போகும்போது கட்டாய் டபார் மண்டையில், படத்துலலாம் தெரியும் எதாவது சாவடிக்கணும்னா வந்து சில நேரம் கண்ணை வச்சு சாவடிச்சிடுறீங்க அந்த மாதிரி. ஸோ வந்து கண்ணை வச்சு பெரிய பெரிய டிவிஸு எல்லாம் பெரிய லேம்ப்லாம் மேலே தொங்க விட்டுருப்பாங்களா, லைட்ஸ் எல்லாம், அதெல்லாம் ஷூட் பண்ணி மண்டையில் விட வச்சு சாவடிப்பாங்க. அந்த மாதிரி நேச்சுரலாகவே நடந்திருக்காங்க, மண்டையில் விழுந்து நிறைய பேர் செத்துருக்காங்க. ஸோ நம்பர் 2 ஹேங்கிங் LED TVs. அந்த காலத்து டிவின்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க, 2 டோரு வச்சு வெளியே விட முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த காலத்து டிவி இருக்குது. நம்பர் 1 உங்களோட கையில் இருக்கிற டிவைஸை அப்படியே கீழே போட்டுருங்க. சும்மா சொன்னோம் கீழே போட்டுறாதீங்க. அப்புறம் என் வீடியோ உங்களால் பார்க்க முடியாமல் போயிடும். நம்பர் 1 உங்கள் கையில் இருக்க அந்த ஃபோன் தாங்க. நீங்கள் இப்போ என் டிவைஸை பார்த்துட்டு இருக்கீங்க, சாரி என் வீடியோ இந்த டிவைஸில் பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த ஃபோன் தான் நம்பர் 1 பிக்கெஸ்ட் கில்லராங்க. மோஸ்ட் டேஞ்சரஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் அதுதான். ஸோ நிறைய பேர் பப்ஜி விளையாட ட்ரை பண்ணி அப்பா அம்மா வந்து பிடிங்கி வச்சுக்கிட்டு அந்த ஃபோனை, அதுக்காக தூக்க மாட்டிட்டுலாம் ஒரு பையன் செத்து போயிருக்கான் 10th எக்ஸாம் அப்போ கூட பப்ஜி விளையாடி. ஸோ செல்ஃபோன்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், டச் செல்ஃபோன்ஸ் எந்த ஃபோனாக இருந்தாலுமே பிக்கெஸ்ட் கில்லராங்க. ஸோ வந்து நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க ஃபோனில் கூட சில குற்றவாளிகள்லாம். ஸோ செல்ஃபோன்ஸ் எவ்வளோ ஒரு மனுஷனை பாதிக்குது. ஸோ வந்து அதுதான், என் வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. பட் ஆனாலும் அதுதாங்க பிக்கெஸ்ட் கில்லரா. ஸோ அவ்வளோதான், மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் சொல்ல நினைக்கிறேன், வழக்கமாக 2 வாட்டி சொல்லுவேன், இந்த வாட்டி ஒரு வாட்டி தான் சொல்லியிருக்கேன். கிரிக்கெட் 143 சைனிங் ஆஃப்.